பிரேஸ் தி லார்ட். இன்னைக்கு ஏசப்பா உங்களை பார்த்து சொல்ற வார்த்தை என்ன அப்படின்னா, நான் உன்னோட இருந்து நீ போகிற இடத்திலெல்லாம் உன்னை காத்து நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை. ஆமீன். ஆண்டவர் உங்களை பார்த்து தான் சொல்றாரு, என் மகனே என் மகளே, நான் உனக்கு வாக்கு கொடுத்தேன்ல, அதை நிறைவேற்றும் வரைக்கும் நான் உன்னை கைவிட மாட்டேன். அதுதான் நம்முடைய ஆண்டவர், கைவிடாத தேவன், வாக்கு மாறாத தேவனா இருக்கிறார். அவர் என்ன வாக்கு கொடுத்தாரோ, என்ன தரிசனத்தில் காண்பித்தாரோ, அவர் சொல் தவறாத தேவனா இருந்து நிறைவேற்றுவார். ஆனா நீங்க அதை சொல்லி சொல்லி ஜெபிக்கணும். அந்த வாக்கு தத்துவத்தை சொல்லி ஜெபிக்கணும். நீங்க அப்படி ஜெபிக்க தான் அது நிறைவேறுவதை பார்க்க முடியும். உங்க வாழ்க்கையில இன்னைக்கு சோர்ந்து போய் இருக்கீங்களா? வாக்கெல்லாம் கொடுத்தாரே நிறைவேறவே இல்லையே, தரிசனம் கொடுத்தாரே நிறைவேறலேன்னு கவலையோடு இருக்கீங்களா? நீங்க ஜெபிங்க, உபவாசம் பண்ணுங்க, காத்துருங்க. நீங்க ஜெபிக்க தான் அந்த வார்த்தை நிறைவேறும். உங்களுக்கு வார்த்தையை சொன்னவர் வாக்கு மாறாதவர். உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிட மாட்டேன்னு சொல்லிட்டாருல்ல, அப்படின்னா அந்த வார்த்தையை பிடிச்சு விசுவாசத்தோட ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையில நீங்க கொடுத்த வாக்கு தத்தம், நீங்க கொடுத்த தரிசனம் இயேசுவின் நாமத்துல நிறைவேறட்டும்பா. அதற்காக அதை பெற்றுக்கொள்ளும் வர ஜெபிக்கிறதுக்கான கிருபையை எங்களுக்கு தாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். God bless you.